சென்ற வாரத்திலிருந்து ரூத்தின் சரித்திர புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை அந்த புத்தகங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் மேல அந்த புத்தகம் கர்த்தருடைய இறையாண்மையுள்ள சித்தத்தை அற்புதமாக விளக்குகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. போன வாரம் அதுக்கான பொதுவான முன்னுரையை நாம பார்த்தோம். ஒரு 2 குறிப்புகள்ல பார்த்தோம். முதலாவது, அந்த புத்தகத்தை பற்றிய நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகளை குறித்து பார்த்தோம். இந்த புத்தகத்தை யார் எழுதியது? சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதினார் என்று நம்பப்படுகிறது. உறுதியாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த புத்தகத்திலையும் வேதத்தின் வேறு எந்த பகுதியிலையும் அதற்குரிய ஆதாரங்களை நம்மால பார்க்க முடியவில்லை. ஆகவே பெரும்பாலான வேத வல்லுநர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அதை எழுதினார்னு நம்புறாங்க. எப்பொழுது எழுதப்பட்டது அதுவும் நமக்கு உறுதியா தெரியாது. இருந்தாலும் 1100 கிமுக்கு அந்த கடைசி கால பகுதியில் அது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. யாருக்காக இது எழுதப்பட்டதுன்னா, ஆண்டவருடைய மக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு இது எழுதப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அவர்கள் விசேஷமாக இந்த புத்தகத்தை தங்களுடைய பண்டிகைகள்ல, கொண்டாட்ட நிகழ்வுகள்ல, வருடத்துல முக்கியமான 5 நிகழ்வுகளின் போது இந்த புத்தகத்தை அவர்கள் வாசித்ததாகலாம் நாம சென்ற வாரம் பார்த்தோம். என்ன நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டதுன்னா, அந்த புத்தகத்துக்கு நான் பொதுவாக கொடுத்திருக்கிற தலைப்பே அந்த புத்தகத்தினுடைய நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த புத்தகத்துக்கான பொதுவான தலைப்பு என்ன? மீட்பின் உடன்படிக்கையில் கர்த்தரின் அற்புதமான பராமரிப்பின் செயல்பாடு. 2 விஷயம் அங்க இருக்கிறத நான் உங்களுக்கு விளக்கி இருந்தேன். ஒன்னு, மீட்பின் உடன்படிக்கை, அதாவது கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி இந்த புத்தகம் அற்புதமாக நமக்கு விளக்குகிறது. அந்த மீட்பின் திட்டத்தில் கடவுள் தம்முடைய மக்களை எப்படி அற்புதமான பராமரிப்பு செயல்களின் மூலமாக பராமரித்து வருகிறார் என்பதை இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளுடைய அற்புத குணாதிசயத்தையும் இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் படிக்கிறோம். இதெல்லாம் இந்த புத்தகத்தை பற்றின ஒரு பொதுவான பார்வையாக பார்த்த பிறகு அந்த புத்தகத்துக்கான தனி சிறப்புகளை குறித்தும் நாம் சிந்தித்து பார்த்தோம். ஒரு 7 குறிப்புகள்ல அந்த புத்தகத்தினுடைய தனி சிறப்புகளையும் நாம பார்த்தோம். நீங்க மறக்காம ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டிய 2 வார்த்தை, அதை நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருந்தேன் சென்ற பிரசங்கத்துல. மீட்பின் உடன்படிக்கை, அதாவது கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம். 2வது, கர்த்தரின் அற்புதமான பராமரிப்பின் செயல்கள். அந்த மீட்பின் திட்டத்தில் கடவுள் தம்முடைய மக்களை எத்தனை அற்புதமாக பராமரித்து நடத்துகிறார் என்பதுதான் இந்த புத்தகம் விளக்குகிறது. இது 2ஐயும் ஒன்னை விட்டு ஒன்னு பிரிக்க முடியாதபடிக்கு இணைந்தே இருக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நேரடியாக வசனங்களை நம்ம ஆராய துவங்கலாம். உங்க வேத புத்தகத்துல ரூத்தின் புத்தகத்தை திருப்பிக்கோங்க. ரூத்தின் சரித்திர புத்தகத்தை நீங்க திருப்பிக்கோங்க. அதுல 1வது அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். ரூத் 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன்
கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்பதுதான் இந்த 5 வசனங்கள். இந்த புத்தகம் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு விளக்குகிறது. நாம வாசித்த இந்த 5 வசனங்கள் அந்த வரலாற்று சம்பவத்தினுடைய துவக்கமாக, ஆரம்ப வசனங்களாக இருக்கிறது. அந்த ரூத் புத்தகத்தை பத்தி நாம எல்லோருமே நன்கு அறிந்திருக்கிறோம். தாங்கள் வாழ்ந்த பெத்லகேம் ஊர்ல பஞ்சம் வந்ததின் காரணமாக யூதா கோத்திரத்துல ஒரு குடும்பமாக இருந்த எலிமலேக்கு, அவனுடைய மனைவி நகோமி, அவனுடைய 2 குமாரர்களான மக்லோன் மற்றும் கிலியோன் ஆகியோர் மோவாப் தேசத்திற்கு சென்றார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்றதையும் அவர்கள் மோவாப் தேசத்துல போய் சேர்ந்த போது என்ன நடந்தது என்பதையும் தான் இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. அதைத்தான் நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். இருந்தாலும் இன்னைக்கு இந்த 5 வசனங்களையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த பகுதி ரூத் 1வது அதிகாரம் 1 வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா கடந்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வசனங்களை வாசித்து கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து அந்த வசனங்கள் மூலமாக நம்ம கவனிக்க வேண்டிய, நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் நம்ம படித்து, அப்படித்தான் ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம கிரகித்து அதை நாம நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைத்து போகிறது அது நல்லதாக இருக்கும். நேரடியாக இந்த கதையை ஆரம்பிச்சு இந்த கதையில வர்ற கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி அவங்க ஏன் பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு போனாங்கன்றதெல்லாம் சொல்லி அதுல ஒரு பயன்பாடுகளோட முடிக்கிறதும் வழக்கமாக பிரசங்கிகள் செய்கிறது. ஆனா நான் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது என்னுடைய கருத்தும் என்னுடைய கவனமும் அந்த வசனத்துல பகுதியை தாண்டி போகவே இல்லை. ஆகவே நான் எனக்குள்ளாக உணர்ந்தேன், பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக இங்கு ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே அந்த பகுதியை மறுபடியும் படித்து அதை ஆராய்ந்து அதை தான் இன்றைக்கு செய்தியாக உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நான் சொன்னது போல இந்த 5 வசனங்களையும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்ல. நம்ம பார்க்க போகிறது ரூத் 1வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு பகுதி மட்டும். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த ஆரம்பத்துல இருந்து 1வது வசனத்துல, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அதை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. நீங்க இந்த செய்தியை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எத்தனை பாடங்களை நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையை ஆராய வேண்டிய எத்தனை குறிப்புகள் இந்த சில வார்த்தைகளுக்குள்ள இருக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இந்த செய்திக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு, அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை. தலைப்பு மறக்கவே கூடாது. ரூத் புத்தகத்தை நீங்க எப்பெல்லாம் எடுக்கிறீங்களோ அப்ப அந்த பொதுவான தலைப்பு ஞாபகம் வரணும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது என்னன்னா, அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை. இந்த செய்தியை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏன் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த தலைப்பின் கீழாக இந்த பகுதியை 3 குறிப்புகளின் கீழாக, யூசுவலா அப்படிதான் 3 குறிப்பா தான் நான் பிரிச்சு எளிமையா பாக்குறேன். 3 குறிப்புகளின் அடிப்படையில நம்ம பார்க்க போகிறோம். ரூத்தின் சரித்திரமாகிய இந்த சம்பவங்கள், அதாவது இந்த வசனத்துல வந்த இந்த வார்த்தைகள், அதுல 3 குறிப்புகள். முதலாவது, எப்பொழுது நடந்தது? எப்பொழுது நடந்தது? இந்த வசனம் அதை பத்தி நமக்கு சொல்லுது. எப்பொழுது அப்படின்னா எந்த காலப்பகுதியில் நடந்தது, அதை முதலாவது பார்க்க போறோம். 2வது, அந்த காலப்பகுதியில என்ன நடந்தது. 3வது, ஏன் நடந்தது. ரொம்ப இது ஈஸி. எப்பொழுது நடந்தது, என்ன நடந்தது, ஏன் நடந்தது. இந்த 3ஐயும் தான் இந்த வாசித்த இந்த வசனத்தின் ஒரு பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். முதல் குறிப்பை நம்ம பார்க்கலாம். எப்பொழுது அல்லது எந்த காலப்பகுதியில் இது நடந்தது. ரூத்தின் சரித்திரமாகிய இந்த சம்பவங்கள்
எப்பொழுது நடந்தது? அந்த வசனம் நமக்கு ஆரம்பத்திலேயே அதற்கான செய்தியை கொடுக்கிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்று அந்த காலப்பகுதியை பற்றிய ஒரு புரிதலை அந்த வசனம் நமக்கு கொடுக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற போது ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்புகளையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். எப்பவுமே வேதம் வாசிக்கிற போது அலட்சிய மனப்பான்மையோடு வேதத்தை வாசிக்க கூடாதுங்க. அது ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். வேதத்தை வாசிக்கும் போது நிறுத்தி நிதானமாக வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதம், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்ம கவனத்துல கொண்டுதான் நாம வேதத்தை வாசிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன குறிப்புகளையும் நம்ம கவனத்துல கொள்ளாம போக கூடாது. ஏன்னா வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியான கடவுள் அவைகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவைகளை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வீணாக வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறது இல்ல. தேவையோடு சந்தர்ப்பங்கள்ல அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் நமக்கு பல உண்மைகளையும் கற்றுத் தருகிறது. இங்க பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் அல்லது நியாயம் செய்து வரும் காலத்தில் நடந்த சம்பவத்தை இங்கு ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த ரூத் சரித்திரம் எப்ப நடந்ததுன்னா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த கால பகுதியில நடந்ததுன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நியாயாதிபதிகள் காலம், அதாவது இஸ்ரவேலர்களை ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலாக நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து இருக்கிறார்கள், அவர்களை நியாயம் செய்து வழி நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த ரூத் புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் தான். முதல்ல 5 ஆகமங்கள், 5வது ஆகமம் முடிகிற போது மோசேயினுடைய வாழ்க்கை முடிவடைகிறது, யோசுவாவினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. யோசுவா இஸ்ரவேலர்களை தலைவனாக இருந்து வழி நடத்தி கானான் தேசத்தை கொண்டு போய் பகிர்ந்து கொடுத்தத யோசுவாவின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். இதான் அந்த கான்டெக்ட். அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்ததெல்லாம் யோசுவா புத்தகத்துல வாசிக்கிறோம். அவர்கள் அந்த தேசத்துல போய் சேர்ந்த பிறகு அந்த தேசத்துல அந்த இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்து நடத்துவதற்காக கடவுளால் எழுப்பப்பட்ட மனிதர்கள் தான் அந்த நியாயாதிபதிகள். அவர்கள் எத்தனை நியாயாதிபதிகள், எந்தெந்த காலங்கள்ல அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள், அதை பத்தின செய்திகள் எல்லாம் இருக்கிறது தான் இந்த நியாயாதிபதிகள் புத்தகம். அதற்கு அடுத்து வருகிற புத்தகம் தான் இந்த ரூத் புத்தகம். பாத்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான ஒரு வரிசை கிரமமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரூத் புத்தகத்துல நடந்த சம்பவமும் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருந்த நாட்கள்ல நடந்த சம்பவமாக வேதம் நமக்கு முன்வைக்கிறத பார்க்கிறோம். அந்த காலப்பகுதியில என்ன நடந்தது என்பதையும் வேதம் நமக்கு விவரமாக விளக்குகிறது. அதாவது நியாயாதிபதிகள் ராஜா இல்ல, நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் தேசத்துல நியாயம் விசாரித்து வந்தபோது அப்ப மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றியும் வேதம் நமக்கு விளக்குகிறது. இதெல்லாம் கவனிக்காம நம்ம வேகமா போக முடியாது. ஏன்னா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. அந்த நாட்கள்ல ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் நாம கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு நியாயாதிபதிகளின் புத்தகம் 2வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கோங்க. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம், அதுல நான் 7வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் 3 பிரிவுகளாக பிரித்து வாசிக்க போகிறேன். கவனிங்க, உங்க வேதத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்கள். இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்துல மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை தான் பார்க்க போகிறோம். 7லிருந்து 9 வசனங்களை முதல்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. அங்க யோசுவாவினுடைய மரணத்தை பற்றிய காரியங்கள் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரன் ஆகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் மரணமடைந்தான். அவனை எப்பிராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் எரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு அழகாக வேதம் சொல்லுது. யோசுவா வாழ்ந்த காலத்திலையும் கடவுள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவர்கள் வாழ்ந்த கால பகுதியிலையும்
ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். 7வது வசனத்துல முடியுதா? 8வது வசனம் என்ன சொல்லுது? யோசுவா மரணம் அடைந்தார். 9வது வசனம் யோசுவாவை அடக்கம் செய்தார்கள். இதுக்கு பிறகுதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்து 10-13 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. அப்ப யோசுவாவும் இறந்து விட்டார். கர்த்தருடைய அற்புத வல்லமையான செயல்களை பார்த்த அந்த ஜனங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த சந்ததி எப்படி மாறினதுன்றத இந்த வசன பகுதி சொல்லுகிறது பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். சரிங்களா? ஒரே ஜீவனுள்ள மெய்யான தேவனாகிய தங்களுடைய கர்த்தரை விட்டு விட்டு அவர்கள் யார சேவிக்க போயிட்டாங்களா? பாகால்களையும் அஸ்தரோத்தையும், அந்த கானான் தேசத்தில் இருந்த புறஜாதி கடவுள்களை அவர்கள் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? 14-19 வசனங்கள்ல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் முரட்டாட்டமான வழியை விடாதிருப்பார்கள் என்று அங்க நம்ம பார்க்கணும். அப்படின்னா யோசுவாவும் கர்த்தருடைய வல்லமையான செயல்களை பார்த்த ஜனங்களும் மரித்து போனார்கள். நீங்க அதை அப்படியே கொஞ்சம் கற்பனையில சிந்தித்து பாருங்க. கர்த்தரையும் அவருடைய வல்லமையான செயல்களையும் அறியாத ஜனங்கள் என்று வருகிறது. ஒருபோதும் கர்த்தருடைய செயல்களை இஸ்ரவேலிருந்து பிரிக்கவே முடியாது. வழி வழியாக சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு பண்டிகைகளின் போதும் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டே வந்தது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாங்கள் கேள்விப்பட்ட, இன்னைக்கு வாசிச்சமே சங்கீதம் 44 அந்த சங்கீதக்காரன் பாடுகிறான், எங்களுடைய முன்னோர்களுக்கு நீ செய்த நன்மைகளை எல்லாம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். பாருங்க, சங்கீதம் எப்ப எழுதப்பட்டது? தாவீதின் காலத்துல. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப இடையில இவைகள் எல்லாம் இல்லாமல் இருந்து திடீர்னு தாவீதின் காலத்துல அது வந்திருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல, இவைகள் சந்ததி சந்ததியாக தங்களுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு வந்தது. ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கர்த்தரையும் அவருடைய வல்லமையின் செயல்களையும் நம்பி விசுவாசித்து அவரை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அதுதான் பிரச்சனை. அவரை சேவிப்பதற்கு மனதில்லை. அவருடைய வழிகளை காத்து நடப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா,
தங்களுக்கு விருப்பமானபடி, தங்களுக்கு விருப்பமான கடவுள்களை தெரிவு செய்து, தங்களுக்கு விருப்பமான வழிகளை தெரிவு செய்து அவர்கள் ஆராதிக்க போகிறார்கள். அதனாலதான் அவர்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கும் கூட மனுஷனுக்கு அது ரொம்ப கஷ்டங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஆராதனையில எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதலோடு கர்த்தரை பாடி துதித்து ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை கேட்பது என்பது மனிதனுக்கு எட்டிக்காயா கசக்கும். பாகக்காய் ஜூஸ் குடிச்ச மாதிரி அவனுக்கு கசக்கும். அதே இது நீங்க ஒரு 2 பாட்டை நல்லா மியூசிக் போட்டு ஆட விட்டு, அந்த செய்தி எல்லாம் அவ்வளவு 1 மணி நேரம்லாம் இல்ல, அந்த செய்தியிலையும் இடையில பாடல், அவரை உட்காரவே விடக்கூடாது. ஒரே டான்ஸ் மணியுமா இருந்துச்சுன்னு வைங்களேன், மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படித்தான் ஆலயங்களை தேடி போறாங்க, சபைகளை. நீங்க அந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ மோசமா ஆராதனைகள் போயிட்டு இருக்கு. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன், அதை நான் பேர் சொல்லியே சொல்லலாம், தப்பே இல்லை. நம்ம வாழ்ற இதே மதுரையில ஜஸ்டின் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீங்க கேள்விப்பட்டீங்களா, நீங்க பாத்தீங்களா தெரியல. புல்பிட்ல நின்று சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான். பாடல புல்பிட்ல இருந்து சொல்லக்கூட வாய் கஷ்டம், ஏன்னா அவ்வளவு விபச்சாரமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடி அதுக்கு விசில் அடிக்கிறான் சபை மக்கள், அதுக்கு கை தட்டுறான். இப்ப இவங்க யார ஆராதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அவங்க ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிக்கல. அவங்க யார ஆராதிக்கிறாங்க? இந்த பாகாலையும் அஸ்தரோத்தையும் ஆராதிக்கிறாங்க. அது தேவனுடைய வீடு அல்ல, அது பிசாசின் கூடா. அங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய பிரசங்க பீடத்திலிருந்து ஒரு சினிமா பாடலை பாடலாமா? அது விபச்சார எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு பாடலை பாடலாமா? கேட்டா அவர் சொல்லுவாரா, உன்னத பாட்டிலிருந்து விலக்குவதற்காக அவர் இந்த சினிமா பாடல்களை பயன்படுத்தினார். இப்படித்தான் பிசாசு வருவான். அன்னைக்கு இருந்த அதே இஸ்ரவேல் ஜனங்களும் இதே நிலையில தான் இருந்தான். கர்த்தரை ஆராதிக்கணும்னா இப்படிதான் ஆராதிக்கணும். அவர் ஆராதனை முறைமைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஆராதிக்கணும். அதுல பாடல்கள் இருக்கணும், அதுல வேத வாசிப்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், காணிக்கை இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல உயர்வாக பிரசங்கம் இருக்கணும். இல்லங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. எங்களுக்கு பிரசங்கத்தெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க. எங்களுக்கு எங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. நான் சந்தோஷமா இருக்கணும், என் துன்பத்தை எல்லாம் மறக்கணும். ஒரு பிரசங்கத்தை வாசித்து கொண்டிருந்தேன். நரகத்தை பற்றி சபையில் பிரசங்கிக்கலாமா கூடாதா? ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், 95% மேல நரகத்தை பற்றி பிரசங்கிக்க கூடாதுன்னு ஓட் போட்டிருக்கான். நீ சபையில நரகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணா வர்றவனுக்கு அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப அவங்களுடைய எண்ணம் பூரா என்னன்னா, சபைக்கு வருகிற மக்கள் எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அவங்க மனசு குழு 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 குழுன்னு வச்சு, கர்த்தருடைய வார்த்தை எந்த கஷ்டத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தாம, மனம் திரும்புதல கொடுக்காம, அவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்தாம, கண்டிக்காம, அவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகளா கேட்டு அவன் போகணும். அப்படியே கேட்டு நரகத்துக்கு தான் போவான். அந்த பிரசங்கி சொல்ற ஆலயத்துல அவ்வளவு சந்தோஷமா கேட்டு குழு குழு குழுன்ற அந்த இருதயத்தோட குழு குழுன்னே நரகத்துக்கு போயிருவானா, வெந்து சாகுறது. அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் தப்பு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு கர்த்தரை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கவில்லை. கர்த்தரை பற்றிய அறிவு நல்லா இருந்தது, அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் என்ன, அந்த வழி எங்களுக்கு வேண்டாம். பாகாலுடைய வழியை பாருங்க, ட்ரம் அடிச்சுட்டு தெரு தெருவா நாங்க சுத்துவோம், எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். அங்க கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று கத்துவோம், கூச்சல் அடிப்போம், என்னமும் செய்வோம். அது யார் எங்களை கட்டுப்படுத்துறது? தேவைன்னா நாங்க வெறிக்க குடிச்சுக்கிடுவோம், யார் எங்களை கட்டுப்படுத்துறது? விபச்சார மயக்கத்தால நாங்க மயங்குவோம். கடவுளை ஆராதிக்கிறோம்னு சொல்லி பாகால ஆராதிக்கிறோம், அஸ்தரோத்தை ஆராதிக்கிறோம்னு சொல்லி விபச்சாரத்துல நாங்க போய் கலந்துக்குவோம், யார் எங்களை தடை பண்ணுவோம்? அதுக்கெல்லாம் அந்த தெய்வ வழிபாடு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி பாகாலையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் வழிபட்டார்கள். அப்புறம் என்ன நடக்கும்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரா, விட்டுருவார். அந்நிய ஜனங்கள் இவர்களை துன்பப்படுத்துவார்கள். உடனே இவங்க மறுபடியும் கத்துவான், ஐயோ ஆண்டவரே. இப்ப மட்டும் ஆண்டவர் எங்க இருந்து வந்துச்சு? நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தரை அறியாத ஜனங்கள்னு வார்த்தையை பார்த்தோமே, கர்த்தரை அறியாத ஜனங்கள் இல்ல, அவன் கொழுத்து போனவன். ஆண்டவர் அந்த கொழுப்பை கரைப்பார் பாத்தீங்களா? கரைக்கிற நேரம் வலிக்கும் போது ஆண்டவர், இப்போ எப்படி அவனுக்கு ஆண்டவர் தெரிஞ்சிச்சு?
நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப எப்படி ஆண்டவர் தெரிஞ்சிச்சு? வலிக்கிற நேரம் ஓடி வந்து கத்துவான், ஆண்டவரே வலிக்குது, ஆண்டவரே, ஆண்டவரே வலிக்குது, ஆண்டவரே. வேதம் சொல்லுது, ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தன்னை எதிர்த்து தன்னை ஆராதிக்காம அந்நிய தேவர்களை ஆராதிச்சு ஏன் வழிகளின்படி நடக்க விருப்பம் இல்லாம அவன் வழிகளின்படி போக விருப்பமாயி போய் இன்னைக்கு துன்பத்தை அனுபவிச்சுட்டு வரும்போதும் கர்த்தர் அதற்காக மனஸ்தாபப்படுவார். அப்படின்னா மனதிறங்குவார், பரிதபிப்பார். என்ன செய்வார்? ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அந்த நியாயாதிபதி வருவான். அந்த நியாயாதிபதி அவர்களை துன்பப்படுத்துகிற மக்கள்கிட்ட இருந்து நியாயம் விசாரித்து இஸ்ரவேலர்களை விடுவிப்பான். விடுதலை கிடைச்சிருமா? விடுதலை கிடைச்ச உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வான் தெரியுமா? மறுபடியும் பல நிலைமைக்கு போயிடும். அந்த நியாயாதிபதி இறந்து போயிட்டான்னு வைங்களேன், இன்னும் ரொம்ப வசதியா போயிடும். நியாயாதிபதி இறந்துட்டா கேள்வி கேட்க ஆள் இல்ல. மறுபடியும் ஓடு, பாகால பிடி, அக்துரத்தை பிடி, ஆடு, குடி, வெறி, விபச்சார மயக்கத்தால திளைத்து ஓடு. மறுபடியும் வருவான், அந்நிய மக்கள் வந்து நசுக்குவான், மறுபடியும் கத்துவான். ஆண்டவர் மறுபடியும் மனஸ்தாபப்படுவார், நியாயாதிபதியை எழுப்புவார், விடுதலை கொடுப்பார். நியாயாதிபதி மறிப்பான், இவன் மறுபடியும் குடிப்பான். ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்க நியாயாதிபதி புத்தகங்களை எடுத்து அந்த வாட்சி பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து ஒவ்வொரு நியாயாதிபதிகளின் காலத்திலையும் தொடர்ந்து நடந்ததை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த சம்பவமாகவே நியாயாதிபதிகளின் காலத்தில் இருந்திருக்கிறது. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஏன் பஞ்சம் வந்துச்சு கேட்கணுமா இல்லையா? இப்ப நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற இந்த நாட்கள்ல ஜனங்கள் எவ்வளவு மோசமா வாழ்ந்திருக்கிறாங்கன்றத நீங்க பாருங்க. நியாயாதிபதிகளின் காலப்பகுதியிலேயே இஸ்ரவேல் மக்கள் இப்படிப்பட்ட கொடுமையாக கர்த்தருக்கு எதிராக வாழ்ந்து வந்ததையும் நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் கடைசி வசனம் அதை நமக்கு சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகள் 21:25 அந்த புத்தகம் முடியும் போது என்ன சொல்லுது பாருங்க. நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அடக்கி ஆள்றதுக்கு யாரும் இல்ல, எனக்கு என்ன பிடிக்குதோ, என்னுடைய சித்தாந்தம் என்னவோ அதன்படி நானே வாழ்வேன். என் வாழ்க்கைக்கு நானே ராஜா, நானே மந்திரி. என்னை யாரும் கட்டுப்படுத்தவோ ஒரு விதிக்கு உட்படுத்தவோ இப்படித்தான் வாழணும்னு ஒரு ஒழுக்கத்துக்கு உட்படுத்தவோ இப்படிப்பட்ட கடவுளை இப்படிதான் ஆராதிக்கணும்னு ஒரு முறையாகவோ கொண்டு வர முடியாது. எனக்கு நானே ராஜா. அவன் மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறான். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் மத்தியில கடவுளை பற்றிய பயம் கொஞ்சமும் இல்லாமல் இருந்திருக்கிறது. கடவுளுடைய பயம் இருதயத்துல இருந்தா நானே ராஜா நானே மந்திரின்னு ஆட முடியுமா? எனக்கு ராஜா யாரா இருப்பா? என்னுடைய ஆண்டவர் இருப்பார். என்னுடைய வழிகள் எப்படி இருக்கும்? என்னுடைய ஆண்டவர் சொன்ன வழிகள் இருக்கும். என்னுடைய கவனம் பூரா என்னுடைய ராஜா என்ன வழி காட்டி இருக்கிறார், நான் எப்படி வாழணும், அதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கும். ஆனா அன்னைக்கு அப்படிலாம் சூழ்நிலை இல்ல. அவனுக்கு அவனே ராஜா. ஆகவே கடவுளை பத்தின பயம் கொஞ்சம் கூட அவன்கிட்ட இல்ல. கடவுளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொஞ்சமும் இல்ல. பக்திக்குரிய வாழ்க்கைக்கு இடமே இல்லாத வகையில கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் புறக்கணித்து தங்கள் மனம் போல் பாவங்களை செய்து கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை துணிகரத்தோடு செய்து அதை பற்றிய எந்தவித கவலையும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதி தான் இந்த நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதி. உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்ல, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்ல. தம்பி கவனிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்ல, கடவுளை பத்தின பயம் இல்ல, கடவுள் அருவருக்கிற பாவங்களை துணிகரமாக செய்து கொண்டு கவலையே இல்லாம வாழ்ந்திருக்கான். நியாயாதிபதிகளின் காலம். இப்படிப்பட்ட கால பகுதியை விளக்குவதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை ரூத்தின் சரித்திர புத்தகத்துல ஆரம்பத்திலேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த காலப்பகுதியை ஆண்டவர் அங்க சொல்லணும்? நேரடியா அவர் ஆரம்பிச்சிருக்கலாமா இல்லையா? எப்ராத்தா என்னும் ஊரில் உள்ள ஒருவன் ஆரம்பிச்சிருக்கலாமா இல்லையா? ஏன் அதை ஆரம்பிக்கல? ஏன் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் ஆரம்பிக்கிறாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு அழுத்தம் இருக்கு. அங்க மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் செய்ய போகிற காரியத்துக்கான காரணத்தை ஆண்டவர் இங்கு முதல்ல விலக்கி கொண்டு போகிறார். இந்த நாட்கள்ல தெய்வ பயம் இல்ல, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த காலப்பகுதி
எந்த காலப்பகுதி அது? நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலப்பகுதி. எப்படி இருந்தது? கடவுள் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அடுத்த குறிப்புக்கு போறதுக்கு முன்னாடி சில பயன்பாடுகளை நான் உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்கிறது? அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களுடைய இருதயத்துல கர்த்தரை பற்றக்கூடிய பயம் இருக்குதா? நீங்க கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் மதித்து நடக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கைய கர்த்தருடைய வார்த்தையின்படி அமைத்திருக்கிறீர்களா? அல்லது இந்த இஸ்ரவேல் மக்களை போல உங்க இருதயத்துல கர்த்தரை பற்றின எந்தவித ஒரு கவலையும் இல்லை, அவருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை, அவருடைய வார்த்தையை மதிக்கக்கூடிய மதிப்பு இல்லை, அப்படி வாழ்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை யார் ஆளுகிறது? கர்த்தருடைய வேதம் உங்க வாழ்க்கையை ஆளுதா? அல்லது உங்களுடைய சுய விருப்பங்களும் உங்களுடைய சுய சிந்தனைகளும் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகிறதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆளாவிட்டால், அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாவிட்டால் நீங்க மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. என்ன ஆபத்து அது? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் வாசம்ல அதுல 14-15 வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி, உங்களுடைய வழிகள் கர்த்தரின் வார்த்தையின்படி இல்லாமல் இருக்கிற போது கர்த்தருடைய கோபம் மூழுகிறது. அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார். இந்த உலகத்துல கர்த்தருடைய மக்களாக நீங்க சுதந்திரமாக நின்று செழித்து வாழ வேண்டிய வாழ்க்கைய உலகத்து மனிதர்கள் உங்களை நசுக்குவார்கள். உங்க வாழ்க்கை நசுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். தேவனுடைய ஜனமாக கம்பீரமாக அவரை ஆராதித்து பலத்தோடு நிற்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கைய பிசாசின் மக்கள் மேற்கொள்வார்கள். உலகத்து மனுஷன் உங்களை மேற்கொள்வான், உலகத்து மனுஷன் உங்களை நசுக்குவான், உலகத்து மனுஷன் உங்களை துரத்துவான். உலகத்து மனுஷனுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழல் எவ்வளவு பெரிய ஆபத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க இருதயத்துல இல்லாமல் போனால் நீங்க தும்முனதுக்கும் இருமுனதுக்குள்ளாம் பயந்து ஓடணும். ஆண்டவர் விட்டுருவார், ஆண்டவர் விட்டுருவார். அது ரொம்ப பயங்கரமான ஒரு கடவுளுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய கோபம், கோபத்தின் தண்டனை. அதோடு அவர் என்ன சொல்றார் பாருங்க, நியாயாதிபதிகள் 2:15 கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிற போது செய்கிற எந்த செயலும் வாய்க்காது. ஏன்னா அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. பார்த்தீங்களா? நீங்க போகிற இடம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் அனுபவிச்சான். அவன் போகிற இடத்துல எல்லாம் அடி. சின்ன கூட்டம் தானே, இவங்களை நான் மேற்கொண்டுருவேன்னு போன இடத்துல அடி வாங்கி எத்தனையோ பேர் செத்து போய் புறமுதுகு காட்டி ஓடி வந்து தேசத்துல விழுந்து அழுக வேண்டிய சூழ்நிலை. தேவன் அவர்களை புறஜாதிகளின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவங்க போகிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு அடி, நிம்மதி இல்லை, துரத்தப்படுகிறார். அது மட்டும் இல்ல, அவங்க செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கை அவர்களுக்கு தீமைக்கென்று திறந்திருந்தது. கர்த்தருடைய கை நன்மைக்கென்று திறந்திருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழல. என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன், என் விருப்பத்தின்படி தான் வாழ்வேன், நான் பாகாலையும் அஸ்தரோத்தையும் வழிபடுவேன், கர்த்தருடைய ஆராதனையிலையும் கர்த்தருடைய வழிகளையும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு போனா கர்த்தரை விட்டுற மாட்டார். அவருடைய கை தீமைக்கென்று இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கத்து தரணும். என்ன பாடத்தை கத்து தரணும்? கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு கவனமாக நாம காத்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோங்கிறத இது உணர்த்துதா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இருதயம்லாம் எவ்வளோ கொழுப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இருதயம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு அமருதா? தேவன் பேசுகிறார், என் தேவன் இதை சொல்லுகிறார். இந்த வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லியும் அவர் ஆணையிட்டும்
இதெல்லாம் கர்த்தர் சொல்லாம இல்ல, கர்த்தர் பேசாம இல்ல. உங்க காதுகளால நல்லா கேக்குறீங்க, உங்க இருதயத்துல அது நல்லா உணர்றீங்க, உங்க புத்திக்கு உங்க மூளைக்கு அது எட்டுது. ஆமா, இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் இப்படித்தான் எதிர்பார்க்கிறார், இப்படித்தான் வாழ சொல்லி இருக்கிறார். ஆனா அவைகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு, நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு பிரியமானபடி செய்தான்ற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, உங்களுக்கு என்ன பிரியமா இருக்குமோ அதை செய்ய நீங்க பழகுனீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து. நம்ம வாழ்ற சமுதாயம் கர்த்தரை அறியாத சமுதாயம். கர்த்தர் தம்முடைய மகா பெரிதான இரக்கத்தினால அவரை பற்றிய செய்திகளை அவர்கள் கேட்கும்படிக்கு அவர் கிருபை செய்த போதிலும் துணிகரத்தோடு இந்த தேவனை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து தங்களுடைய வழிகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சமுதாயத்துல, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற சமுதாயத்துல, கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத சமுதாயத்துல, சுவிசேஷத்தை துணிகரத்தோடு வேண்டான்னு நிராகரிக்கிற சமுதாயத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்னா அவருடைய ரட்சிப்பை அனுபவித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை இந்த சமுதாய மக்களுடைய வாழ்க்கைய போல இருந்தா கர்த்தர் என்ன செய்வார்னு நீங்களே யோசிச்சுப்பார். என்ன செய்வார்? அவருடைய கோபம் தான். அதத்தான் இந்த புத்தகம் முழுசுமே நம்ம பார்க்கணும். புரியுதா? இதுவரைக்கும் முதல் குறிப்பை பார்த்திருக்கிறோம். எப்பொழுது நடந்தது, அதாவது எந்த கால பகுதியில் நடந்தது. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொன்ன மாதிரி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில். உங்களுக்கு விளக்கி இருந்த அந்த நாட்கள் எப்படிப்பட்டது, அப்ப வாழ்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், கர்த்தருடைய கோபம் எதனால் மூண்டது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சில பயன்பாடுகளையும் பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட கடவுளை மறந்து கடவுளுடைய வழிகளை விட்டு விலகி போகிற கடவுளுடைய மக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதுதான் பின்னாடி விளக்குகிறது. இரண்டாவது குறிப்பை பார்க்கலாம். என்ன நடந்தது? ரூத் 1:1 தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப அந்த பஞ்சம் வருவதற்கு என்ன காரணமாக இருந்ததுன்றத அந்த முன்னாடி வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சம் நியாயாதிபதிகளின் புத்தகத்துல குறிப்பிடப்படவில்லை. எந்த நியாயாதிபதியின் காலத்துல இந்த பஞ்சம் நடந்தது, இந்த சம்பவம் நடந்ததுன்றதும் நமக்கு தெளிவா தெரியாது. அதுக்கான எந்த ஆதாரத்தையும் நம்ம வேதத்துல பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும், வேதம் சொல்லுது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில். அப்ப நியாயாதிபதிகள் இருந்த காலப்பகுதியில் நடந்த சம்பவம்ன்றதை மட்டும் இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனா அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சமா இருந்திருக்குன்னா ரொம்ப கொடிதான பஞ்சமாக இருந்திருக்கிறது. ஜனங்கள் தங்கள் வீடுகளையும் அவர்கள் சுதந்திரித்து கொண்டவைகளையும் விட்டு இன்னொரு நாட்டிற்கு போகும் அளவுக்கு பஞ்சம் கொடிதாக இருந்திருக்கிறது. இந்த பஞ்சம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வறட்சி அல்லது பட்டினி என்கிற அர்த்தத்தோடு இதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வறட்சி அல்லது பட்டினி. எங்க இந்த பஞ்சம் உண்டாயிருக்குன்றத நீங்க கவனிங்க. கர்த்தரின் வீடாகிய பெத்லகேமிலே. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அது எப்படிங்க பெத்லகேம்னு சொல்றீங்க? முதல் வசனமும் இரண்டாவது வசனமும் அதை நம்ம விளக்குகிறது. முதல் வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய எலிமெலேக்க பத்தி சொல்லும் போது, இரண்டாவது வசனத்துல பாருங்க, யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியர் ஆகிய அவர்கள். அப்ப அவங்க எங்க இருந்து மோவாபுக்கு போறாங்கன்னா பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு போகிறார்கள். அப்ப இந்த பஞ்சம் எங்க கொடிதாக இருந்ததுன்னா அவர்கள் வாழ்ந்த அந்த பெத்லகேம்ல மிகவும் கொடிதாக இந்த பஞ்சம் இருந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த பஞ்சத்திலிருந்து தப்புவதற்காக பெத்லகேம்ல இருந்து புறப்பட்டு மோவாபுக்கு போனதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பெத்லகேம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெத்லகேம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அதனாலதான் நான் தலைப்பு எப்படி வச்சிருந்தேன்னா, அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை. அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை.
பாலும் தேனும் புரண்டு ஓடுகிற தேசம் ஆகிய கானான் தேசம் இப்ப வறண்டு கிடக்கிறது. ரொம்ப குறிப்பாக இந்த பெத்லகேம் இப்பொழுது வறட்சியினுடைய உச்சத்தில் இருக்கு. பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை. இந்த பெத்லகேமுக்கு நிறைய சிறப்பு உண்டுங்க. இங்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்த இடம் பெத்லகேம். ஆண்டவர் மட்டும் இல்ல, அதுக்கு முன்பதாக தாவீதின் வழியில் வருவார் என்று முன்னுரைக்கப்பட்டது இல்லையா? தாவீது ராஜா பிறந்த இடமும் பெத்லகேம் தான். அதனால பெத்லகேமுக்கு இன்னொரு பேரு உண்டு, தாவீதின் நகரம் என்று பெயர். இந்த பெத்லகேம் எங்க இருக்குன்னா எருசலேமுக்கு தெற்கே 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஒரு அழகான ஒரு பட்டணம். விவசாய நிலங்கள் அதிகமாக அங்கு இருந்திருக்கிறது. ஆடு மாடுகள் மேய்த்தல் தொழில் செய்வதற்கு சிறந்த இடமாக அந்த பெத்லகேம் இருந்திருக்கு. எப்பவுமே தானியங்களினுடைய விளைச்சல் அதிகமாக, நினைக்கிறதெல்லாம் விட அதிகமாக விளைச்சல் கொடுத்திருக்கிற ஒரு இடமாக அது இருந்திருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் அப்பத்தின் வீடுன்னு வச்சிருக்கிறாங்க. அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அங்க அதிகமான கோதுமையும் வார்கோதுமையும் விளைந்திருக்கிறது. செழிப்பான நிலம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? செழிப்பான நிலம். மதுரையில இந்த வார்கோதுமையை போட்டா ஒரு வேலை வளருதுன்னு வைங்களேன். ஒரு ஏக்கருக்கு ஒரு 100 மூடை வந்தா, அதே பெத்லகேம் போட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1000 மூட்டை வரும். ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அவ்வளவு செழிப்பான மண். அந்த பயிர்கள் வளருவதற்கு அற்புதமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு மண். அப்பத்தின் வீடாக அது இருந்தது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக அது வரலாற்றுல இருந்திருக்கிறது. ஆனா இந்த காலப்பகுதியில அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம்ல அப்பம் இல்லாத அளவுக்கு வறட்சியும் பசியும் பஞ்சமும் உண்டாயிற்று. கர்த்தருடைய மக்கள் பஞ்சத்தினாலும் வறட்சியினாலும் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டா எவ்வளவு கொடுமை தெரியுமா? குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிடுறதுக்கு உணவும் இல்லாம இருந்தா அது எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வேற எதையும் கூட மனுஷன் ஓரளவுக்கு கஷ்டத்தோட தாங்கி சகித்து இருப்பான். ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. மிருக ஜீவன்கள் எல்லாம் தவிக்கும். அப்படிப்பட்ட பஞ்சத்தை கொண்டு வருகிறவரும் ஆண்டவர் தான். இந்த பஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. பல இடங்கள் ஆதியாகமத்திலிருந்து பஞ்சங்கள் வந்ததை பத்தி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த பஞ்சம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுவும் இஸ்ரவேல் ராஜாக்களுடைய நாட்கள்ல இந்த பஞ்சம் ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏற்கனவே நான் ஒரு முறை உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24 இருந்து 29 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க அந்த இஸ்ரேல் தேசம் சீரியர்களால என்ன செய்யப்பட்டிருக்குன்னா முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேசத்துக்குள்ள இருந்து வெளியே போக முடியாது, வெளியில இருந்து உள்ள வர முடியாது. இருந்த உணவுகள் எல்லாம் தீந்து போய்கிட்டே இருக்கு. மக்கள் வெளியே போக முடியாது. வெளியில போனா அவங்களால கொல்லப்படுவாங்க. அப்ப வேற வழி இல்லை, எல்லாம் உள்ள இருந்துதான் ஆகணும். அப்ப 2 பக்கத்து வீட்டு பெண்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இங்க பாரு, நீ இன்னைக்கு உன் பிள்ளைய கொடு, அவனை கொன்னு சமைச்சு நம்ம சாப்பிடுவோம். நாளைக்கு நான் என் பையனை தர்றேன், அவனை கொன்னு சமைச்சு சாப்பிடு. நீங்க யோசிச்சு பாருங்க, பெத்த பிள்ளைய கொன்று சமைத்து சாப்பிடணும்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பஞ்சத்தினுடைய தீவிரம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பஞ்சத்தினுடைய கொடுமையை வேதம் அப்படி காட்டுகிறேன். இந்த ஒரு தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டா என்ன நடக்கும் என்பதற்கான கொடுமையான ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களை நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். பஞ்சம் அல்லது வறட்சி எந்த நிலைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கிறதுங்கிறதையும் அந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சத்தின் நாட்களை தான் ரூத்தின் சரித்திர புத்தகத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த பஞ்சத்தின் காரணமாக, அதாவது அங்க வாழ்வதற்கு வழி இல்லை, வாழ்வாதாரத்திற்கும் வழி இல்லை. அதாவது ஏதாவது வேலை செஞ்சு பொருள் சம்பாதிக்கலன்னா அதுக்கும் வழி இல்லை. தொடர்ந்து அந்த இடத்துல இருந்தா மரணத்தை தவிர வேறு ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவர்கள் குடும்பத்தோடு பெத்லகேம்ல இருந்து மோவாப் தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்க போனார்கள். கொஞ்ச காலம் அங்க போய் இந்த பஞ்சம் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் போனாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையை உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா யாரும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய நிலபலன்களையும் தன்னுடைய உடைமைகளையும் பஞ்சம் பிழைக்க போகும்போது வீட்டை பேத்தா எடுத்துட்டு போக முடியும்? வாங்கி சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை பொருளையுமா எடுத்துக்கொண்டு போக முடியும்? அவசியமான தேவை மற்றதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போகும்.
அப்படிப்பட்ட சூழல். நீங்க யோசிச்சு பாருங்க, பிறந்து வளர்ந்த ஒரு இடத்தை விட்டு முன்பின் தெரியாத ஒரு கொடுமையின் தேசத்துக்குள்ள போகிறதுனா அது எவ்வளவு கடுமையான ஒரு சவாலாக அவங்களுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். அவருடைய வாழ்க்கையில பஞ்சத்தை காண்பதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். அந்த பஞ்சத்தின் காரணமாக தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆகவே அவர்கள் புறப்பட்டு போனார். 2 குறிப்புகளை விளக்கி இருக்கிறேன். ஒண்ணு, எந்த காலப்பகுதியில் நடந்தது, என்ன நடந்தது, அது 2ஐயும் பார்த்துட்டு அவ்வளவுதானே விட்டுட்டோம்னா அது ரொம்ப தப்பு, ரொம்ப ஆபத்து. ஆண்டவர் ஏன் இதை எழுதி கொடுத்திருக்கிறாருன்றதையும் நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் மேலோட்டமா பார்த்துட்டு போகிறதுனால ஒரு பயனும் இல்லை. இதெல்லாம் ஒரு தகவலுக்காக அல்லது ஒரு செய்திக்காக தெரிந்து கொள்ளலாங்கிறதுக்காக இதை பார்த்துட்டு போக கூடாது. அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இங்கே இதை குறிப்பிட்டிருக்கிறார். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் அதை சொல்லி இருக்கிறாரு? ஓகே, அவங்க போனதுக்கான காரணத்தை சொல்றதுக்காகவா அல்லது இந்த வேத பகுதியை படிக்கிற நமக்கு உணர்த்தும்படிக்கு எதை அங்க வச்சிருக்கிறாரா? நிச்சயமா நமக்கு உணர்த்தும்படிக்கு வைத்திருக்கிறார். நம்ம கேட்கணும், ஏன் அந்த பஞ்சம் வந்தது? கர்த்தர் அனுமதித்தாருங்க, அது போய் என்னமா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு போகிறதுக்காக இல்ல. ஏன் அந்த பஞ்சம் வந்தது? ஏன் அந்த வறட்சி வந்தது? ஏன் அந்த துன்பம் வந்தது? ஏன் தங்களுடைய தேசத்தை விட்டு புறஜாதிகளான மக்கள் வாழ்கிற தேசத்துக்கு போகக்கூடிய அந்த நிலை வந்தது? ஏன் இவர்கள் துரத்தப்படுகிறார்கள்? ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள்? ஏன் நெருக்கத்தை அனுபவிக்கிறார்கள்? அந்த கேள்வியை கேட்டே ஆகணும். ஏன் நடந்தது? ஏன் இந்த பஞ்சம் வந்தது? இந்த வசனத்துல பஞ்சம் வந்ததற்கான நேரடியான எந்த குறிப்பு இல்லை. 3வது குறிப்பு பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த பஞ்சம் வந்தது, ஏன் நடந்தது? நேரடியான எந்த ஒரு காரணமும் ரூத்தின் புத்தகத்துல நம்ம பார்க்க முடியாது. ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். நியாயாதிபதிகளுடைய காலத்துல ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு அவருடைய கட்டளைகளை மீறி சிலைகளை வணங்கினார்கள், பாகாலையும் அஸ்தரோத்தையும் வணங்கினார்கள் பார்த்தோம் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் இந்த பஞ்சத்தை அனுமதிக்கிறார். பஞ்சமும் வறட்சியும் ஒரு தேசத்திலோ, நல்லா கவனிங்க, இது நமக்கு ரொம்ப தேவையான பாடம், நம்ம உணர்வடைவதற்கு தேவையான பாடம். ரூத்தோட வாழ்க்கையில நடந்துச்சு, நகோமியோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்ல. நாம கவனக்குறைவா இருந்தா இதே பஞ்சமும் இதே வறட்சியும் நம்ம வாழ்க்கையில வரும். பஞ்சமும் வறட்சியும் ஒரு தேசத்திலோ அல்லது ஒரு குடும்பத்திலோ வருவதற்கு முக்கியமான காரணம் உண்டு. இப்படிப்பட்ட பஞ்சங்கள் எல்லாம் ஒரு தேசத்திலோ அல்லது ஒரு குடும்பத்திலோ கர்த்தரால் அனுப்பப்பட்டே வருகிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அவர் வரவிடாம அது வராது. இந்த காலத்துல இவன் பஞ்சத்தை அனுபவிக்கணும், இந்த காலத்துல இவன் வறட்சியை அனுபவிக்கணும்னு ஆண்டவர் அதை வர விடுகிறார், அவர் அனுமதிக்கிறார். கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, கர்த்தர் ஏன் பஞ்சத்தை அல்லது வறட்சியை அனுமதிக்க வேண்டும்? அதை கேட்கணும். எவனொருவன் அதை கேட்டு அதை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறானோ அவன் பஞ்சத்திலிருந்தும் வறட்சியிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளுகிறான். யார் இதை கேட்க மாட்டோம், இதெல்லாம் நடக்கட்டுங்க, ஆண்டவர் செய்யறது செய்யட்டுங்க, அவருக்கு எதிராக நான் போய் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் செய்யாதவனாக போகிறானோ அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பஞ்சத்திலும் வறட்சியிலும். ஏன் கர்த்தர் பஞ்சத்தை அல்லது வறட்சியை அனுமதிக்க வேண்டும்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் விட்டு விலகுவதுதான் பஞ்சத்திற்கு அல்லது வறட்சிக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் காலத்துல அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னு நான் உங்களுக்கு எடுத்து வாசி விளக்குனேனா இல்லையா? அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? துணிகரத்தோடு கர்த்தரை விட்டுட்டான், அவனுடைய வார்த்தையை விட்டுட்டான். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு பெரிதல்ல, என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, எனக்கு எது சரின்னு படுகிறது? ராஜா இல்ல, என்னை ஆளுகிறதற்கு ஒருவரும் இல்லை, ஆகவே நானே ராஜா, என் வழிகள் எனக்கு பிடித்தமானபடி நான் செய்வேன். இதை பற்றி ஆண்டவர் சொல்லாமலும் இல்லை, எச்சரிக்காமலும் இல்லை. நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலமாக கொடுத்து இஸ்ரவேலுக்கு விளக்குகிற போது இவைகள் எல்லாவற்றையும் அவர் விளக்கி இருக்கிறார். ஆனா ஜனங்கள் அதை கேட்கல. அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்?
வறட்சி வந்ததுக்கு என்ன காரணம்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் விட்டு விலகினதே காரணமாக இருக்கிறது. நாம ஏற்கனவே பார்த்தோம், நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி கர்த்தரை விட்டு புறஜாதி தெய்வங்களை வழங்கினது இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆகவே நியாயாதிபதிகளின் காலத்தில் கர்த்தர் என்னத்தை அனுமதிக்கிறார்? பஞ்சத்தை அனுமதிக்கிறார். அதை எப்படி எவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, வேதத்துல அதுக்கு முன்பதாக ஆகமங்கள்ல பஞ்ச ஆகமங்கள்ல ஆண்டவர் அதை குறித்து சொல்லி இருக்கிறார். நீ என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் விட்டு விலகினால் நான் இப்படியெல்லாம் தண்டிப்பேன். அதுல ஒண்ணுதான் பஞ்சம். லேவியராகமம், லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 25, 26 வசனங்கள்ல பார்த்தோம்னா, என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. உடன்படிக்கையை மீறிட்டீங்க. என்ன உடன்படிக்கை மீறிட்டீங்க? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர். சாயங்கால பிரசங்கமும் இதோட தொடர்ந்து வருது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வரும். இந்த இஸ்ரவேலன் எவ்வளவு இந்த ஜெபத்தை ஒரு எந்த புரிதலும் இல்லாம சொல்லி இருக்கலாம் பாருங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உடன்படிக்கை 10 கட்டளைகள்ல முதல் கட்டளையே அது. நானே தேவன், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன ஆராதிக்கணும், என்னுடைய வழிகளின்படி நீ வாழணும். ஆனா இங்க என்ன செஞ்சுட்டான்? உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உன்மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். கொள்ளை நோய் வரும், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். புறஜாதி மக்கள் மேற்கொள்ளுவதற்கு உலக மனிதர்களுடைய கைகள்ல விடப்படுவீர்கள். 26வது வசனம் பாருங்களேன். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சத்தை நான் வருவிப்பேன், வறட்சியை வருவிப்பேன். 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பிலே உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். எவ்வளவு சாப்பிட்டாலும் முதல் வாங்க முடியாது. அந்நிய தேசத்துல நீ அடிமையா இருப்ப. உன் நன்மையை எல்லாம் அவன் அனுபவிப்பான். அதுல அவன் அப்பம் சுடுவான். நீ காசு கொடுத்து வாங்கினாலும் வாங்கி சாப்பிட்டாலும் உனக்கு அது திருப்தியாகவே இருக்காது. இது எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கோபம் அதை கொண்டு வருகிறது. காரணம், கர்த்தருடைய உடன்படிக்கையை விட்டு விலகினதற்காக. இதற்கு பழி வாங்குவதற்காகவே கர்த்தர் நோய்களை அனுப்புகிறார். உலக மனிதர்களால் துரத்தப்பட செய்கிறார். பஞ்சத்தையும் வறட்சியையும் வரவிடுகிறார். வசனம் தெளிவா சொல்லுதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? துணிகரத்தோடு தானே பாவம் செய்யறான். கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் வழிபட்டானே. அப்ப பஞ்சத்தை வரவிடாமல் ஆண்டவர் என்ன செய்வார்? உபாகமத்தினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் வீட்டுல உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. உபாகமம் 28 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய சாபத்தையும் விளக்குகிற புத்தகம். முதல் 14 வசனங்கள்ல ஆசீர்வாதத்தை பற்றியும் 15 68 வரை உள்ள வசனங்கள்ல சாபத்தை பற்றியும். சாபம் தான் அதிகமா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 15வது வசனத்துல பாருங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உங்க வேதத்துல இருக்கா இல்லையா? உபாகமம் 28வது அதிகாரம் இருக்கா இல்லையா? இஸ்ரவேலனுக்கு இருந்துச்சு, அத வாசிச்சானே. ஆனா அவன் கர்த்தருடைய வார்த்தைய கவனிக்கலையே. அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் மீறி நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவர்களை பாதித்தார். ஒரு மனுஷன், என்னால கவனிங்க, ரொம்ப சுருக்கமா உபாகமம் 28வது அதிகாரம் 16 68 வரை உள்ள வசனங்களை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நல்ல காது கொடுத்து கேட்டு உங்க இருதயத்தை ஆழமா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லாத பட்சத்துல நீங்க உட்கார்றதும் எந்திரிக்கிறதும் நடக்கிறதும் படுக்கிறதும் சுவாசிக்கிறதும் சாப்பிடுறதும் வேலை செய்யறதும் சம்பாதிக்கிறதும் இந்த உலகத்துல இருக்கிறதும் எல்லாமே உங்களுக்கு தீமை.
நான் சொல்லல. நீங்க வீட்டுல போய் வாசிப்பாங்க. கடவுள் இந்த வார்த்தைகளை புறஜாதி மக்களுக்கு சொல்லல. கடவுளை ஆராதிக்கிற அவருடைய மக்களுக்கு தான் அதை சொல்றார். இப்படியாக நான் வாதிப்பேன்னா அப்படியாக ஒரு வாதிப்பார். நீங்க வாசி பாருங்க, குளம் நடுங்கும். ஒரு இடத்தை அவர் விட மாட்டார். ஒரு இடத்தை விட மாட்டார். தலையில உச்சந்தல தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் வியாதியின் வாழ்க்கை. வியாதி வியாதி வியாதி, குணமே அடையாத வியாதிகள். மனசுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவர் அங்க சொல்வார், உலகத்துல வாழ முடியாது. நீங்க ஒருத்தனை நம்பி போனீங்கன்னா அவன் துரத்துவான். துரத்த 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 ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், சம்பாத்தியம் கையில இருக்காது. வீட்டுல சாப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பாடுனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. இப்ப வாசமா சாப்பிட்டு ஒரு திருப்தியும் இருக்கு. எல்லாமே சாபமா. காரணம் என்ன தெரியுமா? நீ என் உடன்படிக்கையை மீறினபடியா. சொல்றாரு அந்த பஞ்சத்தை எப்படி வர வைப்பேன்னு சொல்றாரு பாருங்களேன். 23வது வசனத்துல, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமா இருக்கும். ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? மழை இல்ல. சுவாசிக்கிற காற்றை கூட வருத்தத்தோடு சுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் விட்டுருவார். நாளெல்லாம் வியர்வையா சிந்தி உழைத்து அந்த உழைப்பின் பலன் ஒரு சதத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் வீணா செலவாய்கிறது. யோசிச்சு பாருங்க, ஏன் எனக்கு மருத்துவத்துல இவ்வளவு செலவு வந்துகிட்டே இருக்கு? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு உழைக்கிறேன், என் சம்பாத்தியம் என் கையில நிக்காம இப்படி எல்லாம் வீணா போகுது? சொல்லுவாங்கல்ல, வைத்தறிச்சலா இருக்குங்க, வைத்தறிச்சலா இருக்கு. ஆய கட்டி வைத்த கட்டி இங்க ஓடி அங்க ஓடி நான் சம்பாதிக்கிறேன், ஆனா என் சம்பாத்தியம் என்கிட்ட இல்லைங்க. யோசிக்கணும், யோசிக்கணும். ஏன் இப்படி இருக்கு? ஏன் நான் துரத்தப்படுறேன்? ஏன் நான் விரட்டப்படுறேன்? ஏன் என் வாழ்க்கையில பஞ்சம் இருக்கு? ஏன் என் வாழ்க்கையில வறட்சி இருக்கு? ஏன் இத்தனை துன்பம்? ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இதை நிறுத்தி கேள்வி கேட்டு திருந்துகிறவன் தப்பிக்கிறான். திருந்தாதவன் கர்த்தருடைய சாபத்திலே அழிந்து போகிறான். இந்த கொடுமை எது வரைக்கும் இருக்கும் தெரியுமாமா? 24வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். வானத்திலிருந்து மழை இல்லாம மண்ணா விழுந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மண்ணை கொண்டு என்ன செய்ய போறீங்க? நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும். மனம் திரும்பலையோ அழிகிற வரைக்கும் இதே நிலவரம், விடவே மாட்டான். இந்த கொடுமை எது வரைக்கும் இருக்குமா? நீ அழியும் மட்டும் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கலையா? ரொம்ப பயத்தை கொடுக்கணும். நம்ம இருதயத்துல ரொம்ப துணிகரமா நினைச்சிடக்கூடாது. நான் ரொம்ப கர்த்தருடைய வழிகள் எல்லாம் காத்து, உடன்படிக்கை காத்து அப்படி நடக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆனாலும் நான் கவனமா இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு நான் ரொம்ப கவனமா இருக்கேன். நான் விலகினா, நான் கர்த்தரை அசட்டை செய்தால் கர்த்தர் என்னை அசட்டை செய்வார். என் வாழ்க்கை வறட்சியும் பஞ்சமும் தான் போகும். இது அன்னைக்கு நடந்தத ஒரு வரலாற்றுல படிக்கிறதுக்காக இல்லைங்க. உங்க வாழ்க்கையில இது நடக்காம இருக்கிறதுக்கு எச்சரிக்கையா அதை படிக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு? அந்த நாட்கள்ல பஞ்சம் வந்ததுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கு. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள், சோரம் போனார்கள். புறதெய்வ வழிபாடுகளை செய்ததினால் அவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் எழுந்து இந்த பஞ்சத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மக்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நீங்க கர்த்தருடைய ஜனங்களாக இருந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அவரை ராஜாவாக, அவருடைய வார்த்தைகளை உயர்வாக எடுத்து நீங்க வாழாமல் போனால், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் கர்த்தர் தம்முடைய மக்களை தண்டிப்பார். அதுக்கு பழைய ஏற்பாடு முழுவதும் ஆதாரம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம். ரூத் சரித்திர புத்தகத்துல ஆரம்பத்திலே அதை தான் நம்ம பார்க்கணும். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில்
தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. புரியுதா? இப்ப இவ்வளவு விஷயத்த கவனிக்காம குடுகுடுன்னு ரூத்தோடைய கதையை போய் படிக்க போய் என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அப்ப ஆரம்பத்திலேயே கடவுள் எவ்வளவு அழுத்தமாக ஒரு முக்கியமான பாடத்தை முன்வைத்து, அந்த கொடுமை வந்தது, அந்த தீமை வந்தது, அந்த தீமைக்கான காரணம் என்ன, இவைகளெல்லாம் விலக்கிதான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். இதை கவனிக்காம போனோம்னா எவ்வளவு மிஸ் பண்ணுவோம்ல. இது எவ்வளவு பாடங்களை நமக்கு கத்து தருது. சில முக்கியமான பயன்பாடுகளோட அதை முடிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு படிச்சதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சமும் வறட்சியும் இருக்கா? உங்களுக்கு தான் தெரியும். எந்த செயலை செய்ய ஆரம்பிச்சாலும் அது நன்மையாக முடிகிறது இல்லையே. எதுலையுமே ஒரு சமாதானம் இல்லையே. நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் என் கையை விட்டு நழுவி போகுது, சறுக்கி கொண்டே போகிறதே அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அப்படி நடந்தா உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நீங்க சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய முதல் காரியம், கர்த்தருக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்கு? அது உண்மையா இருக்கா, போலியா இருக்கா? போலியான உறவா இருந்தது அப்படின்னா போலினா மாய்மாலம். வேதபாரகர் பரிசேயர் படிச்சுட்டு வரோம்ல மத்தேயுல, அது மாதிரி எல்லாமே போலி. அவன் செய்யற தர்மம் போலி, அவன் எழுதுகிற ஜபம் போலி, அவன் பண்ற உபவாசம் போலி, அவன் செய்யற எல்லா பக்திக்குரிய வாழ்க்கையும் போலி, சபைக்கு வர்றது போலி, எல்லாம் வேஷம். சக மனிதர்களை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாத்த முடியுமா? அவருக்கு தெரியுமே உங்களுடைய உறவு அவரோடு எப்படி இருக்கிறது என்பது. அவரை ஏமாத்த முடியுமா? அப்ப வேஷமாக திரிகிற போது, ஏமாற்றுகிற போது, கர்த்தர் உங்களை திருத்துவதற்கு, உங்களை பண்படுத்துவதற்கு, புடமிடுவதற்கு அவர் இந்த பஞ்சங்களையும் வறட்சியையும் அனுமதிக்கிறார். கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கிறதிலேயும் அவருடைய வார்த்தைகளை மட்டுமே கடைபிடித்து வாழ்கிறதிலேயும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களான்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில சறுக்கல்களும், உங்களுடைய விழுதலும், உங்களுடைய தீமையின் துன்பங்களின் காலங்களை அனுபவிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறதுனா, நீங்க கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் விட்டு விலகுகிற போதுதான் ஆரம்பிக்கிறது. நீங்க இந்த உலகத்துல என்ன காரியங்களை செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய வார்த்தையை முன்வைத்து நிதானித்து, நான் செய்கிற இந்த காரியம் அவருக்கு விருப்பமாக இருக்குமா என்பதை யோசித்து நீங்க செய்கிறீர்களா? அதற்காக ஆண்டவரை சார்ந்து கொண்டு செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க சரியா இல்லாம இருந்தா அவர் உங்களை சரிப்படுத்துவதற்காக பஞ்சத்தையும் வறட்சியையும் அனுமதிக்கிறார். ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு, ஒரு வேத விளக்க வல்லுநர் சொல்லுகிறார், ஆரம்பத்திலேயே இதன் அறிகுறிகளை பார்த்து மனம் திரும்புகிறவன் பெரும் தீமைக்கு தப்பித்துக் கொள்ளுகிறான். அதில் அஜாக்கிரதையா இருக்கிறவனையோ கர்த்தர் அவன் போக்கில் விட்டு பஞ்சத்தையும் தரித்திரத்தையும் அவனுடைய வாழ்க்கையில் நீடிக்க செய்கிறார். எக்ஸ்டெண்ட் பண்றார். அந்த துன்பத்தின் நாட்கள் முடிகிறதாகவே இல்லை, அந்த துன்பத்தின் நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே. வார்த்தைகளை கேட்கிற நீங்க தயவு செய்து உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய உறவு கடவுளோடு எப்படி இருக்கிறது? பெத்லகேமில் பஞ்சம் வருவதற்கு இதுவே காரணமாக இருந்தது என்று நம்ம பார்த்தோமே. அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லாமல் போனது. ஆண்டவருடைய மக்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் பஞ்சமும் வறட்சியும் தோல்விகளும் வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம், முதன்மையான காரணம். ஆகையால் கர்த்தருடனான உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, பஞ்சத்தையும் வறட்சியையும் கர்த்தரே அனுமதிக்கிறார். பல பிரசங்கங்கள் அதை கேட்டிருக்கிறோம். ஏன் அனுமதிக்கிறார்? என்னைய அவருக்கு பிடிக்கலங்க, என்னை அழிக்கிறதுக்காக அவர் அனுமதிக்கிறார் அப்படியா? இல்ல, அவர் இவைகளை அனுமதிக்கிறது உங்களுடைய நன்மைக்காக, நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்பதற்காக. கர்த்தர் தன்னுடைய மக்களின் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா தீமைகளும் அவர்களை அழிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை கண்டடைய வேண்டும் என்பதற்காகவே. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் அதை செய்கிறார். நீங்க மனம் திரும்புவது உங்களுக்கு தான் நன்மையை கொண்டு வருங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
மனம் திரும்புகிற போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வறட்சியையும் பஞ்சத்தையும் துன்ப காலங்களையும் நீக்குவார். நகோமி, எலிமெலேக், நகோமி, மக்லோன், கிளியோன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தார்கள். அடுத்த வாரம் பார்ப்போம். அவன் என்ன துன்பம் அனுபவிச்சிருந்தாலும் கர்த்தருடைய வீட்டில் அவன் இருந்திருக்கணும். அவன் கர்த்தருடைய வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்காக புறதெய்வ ஒரு பட்டணத்துக்கு போனான். அங்க அவங்க அனுபவிச்ச துன்பங்களை பாருங்க. வாச வசனங்கள்ல சொல்ல, எலிமெலேக் இறந்து போனான், மக்லோன், கிளியோன் இறந்து போனான். நிறைவாய் போன நகோமி வெறுமையாய் வந்தான். ஆனாலும் கர்த்தர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அவர் நிச்சயம் காப்பார், தம்முடைய மக்களை காப்பார். நம்முடைய மக்களை பராமரிக்கிறதில் அவர் சிறந்த தேவன். மனம் திரும்புவதால் கடவுளிடமிருந்து நன்மையே கிடைக்கிறது. மனம் திரும்புகிற போது பஞ்சத்தையும் வறட்சியையும் துன்பத்தையும் அவர் நீக்குகிறவராக இருக்கிறார். அதற்கு மாறாக நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும், யாருடைய உதவியை நாடினாலும், அவர் விலக்காதவரை இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனம் திரும்பி கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. எதுல தப்பா இருக்கீங்க? இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் நான் திருத்த வேண்டியது? திருந்தி ஆண்டவரை அண்டிக் கொண்டால் நீங்க பிழைக்கிறதுக்கு அதுதான் வழி. பஞ்ச காலத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழி. வறட்சியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நீங்க தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழி. நீங்க அவரை அண்டிக் கொள்ளுகிற போது அந்த தேவன் உங்களை தண்டிக்க மாட்டார். அவர் தண்டிக்கிறதே அவரை அண்டிக் கொள்வதற்காக. அந்த தண்டனையின் போது அவரை அண்டிக் கொள்ளுகிற போது அவர் என்ன செய்கிறார்? தண்டனையின் விலாற்றை உங்களை விட்டு நீக்குகிறார். காயப்படுத்தின காயங்களை அவர் கட்டுகிறார், அவர் குணமாக்குகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், முடிவுல பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறார்.